வணக்கம். நம்முடைய முன்னோர்களின் அனுபவத் திறனையும் அறிவியல் ஞானத்தையும் தொழில்நுட்பத் திறனையும் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி பிறை என்ற பழமொழி கொண்டு விளக்குவதே இக்காணொளியின் நோக்கமாகும். அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அறிவியல் சாதனமான குளிர்பதன பெட்டியையோ அல்லது பாலை பதப்படுத்தும் முறையான பாஸ்டரைசேஷன் டெக்னிக் என்ற தொழில்நுட்பத்தையோ அறிந்திருக்கவில்லை. தாங்கள் பயன்படுத்தியது போக எஞ்சியிருக்கும் பாலை என்ன செய்வது என்று விழித்ததன் காரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட வழிமுறைதான் பாலை தயிராக மாற்றுவது. அவ்வாறு மாற்றுவதற்கு ஒரு துளி பிறை இருந்தாலே போதுமானது என்ற உண்மையைத்தான் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி பிறை என்ற பழமொழியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இப்பழமொழியில் கூறப்பட்டிருக்கும் பிறை என்பதன் பொருள் என்ன? சேர்ந்திருக்கும் அல்லது ஒருங்கிணைந்து இருக்கும் ஒன்றை பகுதிகளாகவோ அல்லது சிறிய பகுதிகளாகவோ பகுத்தல் என்று பொருள்படும். பாலில் பல மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து காணப்படுகின்றன. பாலில் முக்கிய மூலக்கூறுகளான கொழுப்பு, புரதம், சர்க்கரை போன்றவை கலந்து காணப்படுகின்றன. இவற்றில் உள்ள புரதமானது கூழ்ம நிலையில் தனித்து மிதவையாக விரவி காணப்படும். சாதாரணமாக இம்மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று விளக்கக்கூடியவையாதலால் இம்மூலக்கூறுகள் ஒருங்கிணைந்து சேருவதில்லை. ஆனால் இவற்றின் அமிலத்தன்மை மாறும் பொழுது இப்புரத மூலக்கூறுகளின் கவர்ந்திழுக்கும் தன்மையினால் ஒன்றோடொன்று சேர்ந்து கெட்டித்தன்மையான தயிராக மாறுகிறது. பால் எவ்வாறு அமிலத்தன்மை உடையதாக மாறுகிறது? பாலில் லாக்டோஸ் என்ற சர்க்கரை பொருள் உள்ளது. புளித்த பிறைமோரில் லாக்டோபேசில்லஸ் என்ற பாக்டீரிய நுண்ணுயிரானது ஏராளமாக காணப்படுகிறது. இவை பாலுடன் கலக்கும் பொழுது பாலில் உள்ள லாக்டோஸ் என்ற சர்க்கரை பொருளை உட்கொண்டு லாக்டிக் அமிலமாக மாறுகிறது. பாலின் அமிலத்தன்மை மாறும் பொழுது புரத மூலக்கூறுகளுக்கிடையே கவர்ச்சி உண்டாவதால் பால் தயிராக மாற்றப்படுகிறது. இப்பழமொழி வாயிலாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கும் அறிவுரை என்னவென்றால், பால் எவ்வாறு திரிந்து தயிராக மாறி நம் உடலுக்கு நன்மை அளிப்பது போல பெரியவர்களின் சொல் கேட்டு நாம் நடந்தால் நம் வாழ்க்கை பால் போன்ற இனிப்பாகவும் தயிர் போன்ற வளமானதாகவும் அமையும் என்பதே. நன்றி.